ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து மியூட்டேஷன். மியூட்டேஷன்னா தமிழில் திடீர் மாற்றம் அல்லது சடுதி மாற்றம் எப்படின்னா சொல்லலாம். சடனாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் சொல்கிறோம். இப்போ மியூட்டேஷன் எதனால் வரப்போகுது? மியூட்டேஷன் எதனால் ஏற்படும்? ஜீனில் மாடிஃபிகேஷன் ஏற்படுறதுனால. அது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டேன். எதனால்? இப்போ நம்ம டிஎன்ஏவில் ஒரு ஒரு ஆர்டரில் ஜீன்லாம் இருக்கும். டிஎன்ஏவுடைய பேஸ் பேர் வந்து ஒரு ஆர்டர் சீக்வன்ஸாக இருக்கும், ரைட்டா? அப்போ அதில் ஏதாவது டெலிஷன் ஆனாலோ, ஏதாவது ஒரு பேஸ் பேர் நீக்கப்பட்டாலோ அல்லது அடிஷ்னல் ஆனாலோ அது எதை போய் காசு பண்ணும்? மியூட்டேஷனில் காசு பண்ணும், சரியா? அப்போ மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்? அந்த அந்த பர்டிகுலர் ஜீன் இருக்கக்கூடிய கேரக்டரை என்ன பண்ணாது? எக்ஸ்பிரஸ் ஆகாது அல்லது அதில் மாற்றங்கள் ஏற்படும். அதான் மியூட்டேஷன், சரிங்களா? ஏற்கனவே இந்த பாயிண்ட் மியூட்டேஷன் ஒன்று படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புள்ளி திடீர் மாற்றம் அப்படின்னு. சிக்கில் செல் அனிமியா, அதில் ஜஸ்ட் ஒரே ஒரு பேஸ் பேர் மாறுறதுனால, ஓகே, குளுட்டமீனுக்கு பதிலாக வேலைன் அப்படின்ற அமினோ அமிலம் வரும். அதுவும் மியூட்டேஷனில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு பாயிண்ட்ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூட்டேஷனில் வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா, பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் ஒன்று இருக்குது. சரி, அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே உங்களுக்கு கோடான்கள்லாம் தெரியுமா? என்னது? ட்ரிப்ளெட் ஃபார்மில் இருக்கும். ஏயுஜி, ஜியூஜி, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதனுடைய வரிசை ஏதாவது மாற்றப்பட்டால் கூட அது ரீட் பண்ணக்கூடிய வரிசையும் மாறும், சரியா? அதெல்லாம் எல்லாமே எதெல்லாம் வரும்னா மியூட்டேஷனில் வரும். என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாரு, சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. மியூட்டேஷன் இஸ் எ phenomenon which results in alternation of DNA sequences and consequently result in changes in the genotype and the phenotype of an organism. அப்ப திடீர் மாற்றம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆல்டர்னேஷன் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ். டிஎன்ஏவுடைய சீக்வன்ஸ் இருக்கு, வரிசை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஸ்டாண்டு, இது ஒரு ஸ்டாண்ட் அப்படி வச்சுக்கோ. டிஎன்ஏவுடைய டபுள் ஹெலிக்ஸ் அப்படிதான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஸ்டாண்ட் வந்து 3' போட்டேன்னா இந்த ஸ்டாண்டு 5' போடுறேன். இது 5' போட்டா ஏன் போடணும்? ஆப்போசிட்ல போடுறோம். வேற என்ன எதுக்காக போடுறோம்? எந்த என்ன சொல்லு தாஜா. 3' தனியா ஒரு OH குரூப் நிற்கும். வேற படிச்சவங்க சொல்லலாம். ஏன் 3' என்ன 5' என்ன? சிம்பிள். ஏன் ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டை நம்ம போடும்போது இது எப்பவுமே போட்டுன்னு வரும், என்னத்துக்கு போடுறோம்? நியூக்ளியோசைடில் 3 பேஸ் பேரா? என்ன ஜோயில தெரியலையா? மறந்துச்சா? தமிழ்ல சொல்லு, பாத்துக்கிறேன். சொல்லுமா. இது ஒன்று சொல்றாரு, பார்த்துட்டு வரேன். அதனால ஆப்போசிட். மேல 3 போட்டனா கீழே 5 போட்டுரு, 5 போட்டனா 3 போட்டுரு. ஆல்கஹால் வந்து 5th பிளேஸ். என்ன ஆட்டினா அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? தெரியலன்னு அர்த்தமா? பென்டோ சுகர்ல எத்தனாவது கார்பன்ல பாஸ்பேட் இணைஞ்சு இருக்குது? அதானயா தேர்டு பொசிஷனா 5th பொசிஷன்னா? அது எது சைட்ல நிற்கும் லாஸ்டா, அதை பொறுத்து தான் அது சொல்லுவோம். எத்தனாவது கார்பன் ரிபோஸ் சுகரோ அல்லது டிஆக்சி ரிபோஸ் சுகரோ, அதுல எத்தனாவது கார்பன்ல, யூஸ்வலா தேர்டு கார்பன்லையும் 5th கார்பன்லையும் நியூக்ளியோடைட் பேஸ் பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா இல்லையா? இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, அடுத்த லெசன் பார்க்கும்போது டீடெயிலாக பார்த்துக்கலாம். சரி, ஓகே, வரேன். அப்போ எத்தனாவது கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கு பாஸ்பேட்டு, அதை பொறுத்து தான் அது 3' 5' ஆன்டி பேரலல் டு ஈச் அதர். இது எல்லாமே அது ரூல் தான். ஒரு இழை எப்படி இருக்குன்னா இன்னொரு இழை எப்படி இருக்கும், அது எல்லாமே கரெக்ட் தான். சரி, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்டர்னேஷன் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அப்போ நமக்கு யூஸ்வலா தெரியும் இந்த ஸ்டாண்டுக்கு இது காம்ப்ளிமெண்டரி, கரெக்டா? இதுக்கு அது நிரப்பு இழையாக இருக்கும்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டாண்ட் நான் இப்படி போடுறேன், சும்மா எழுதுறேன். அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின், சைட்டோசின், தயமின், யுராசில், குவானைன், சைட்டோசின். கரெக்டா? கரெக்டாடா?
ஏன் கேரட் இல்லை சொல்லு? ஏன்னா யுராசில் போட்டுக்கிறேன். யுராசில் வருமா? ஏன்னா நான் போறது டிஎன்ஏ, அங்க யுராசில் வராது. சரியா? சும்மா நான் போட்டேன், ஏதாவது சொல்லுவீங்களான்னு பார்த்தேன். ஓகே, இது இப்படி ஓடி இப்படி இருக்கு. மேல இருக்கிற ஸ்டாண்ட்ல வந்து சீக்வன்ஸ் இப்படி இருக்குது. ஓகே, கீழே இருக்கிற ஸ்டாண்டு எப்படி இருக்க போகுது? 5'. அப்ப அடினைன்னா, தைமின்னா, குவானைன்னா, சைட்டோசின்னா. புரியுதா? இப்ப என்ன இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மியூட்டேஷன் அப்படின்றது என்னன்னா the phenomenon which results in alternation of DNA sequences. இப்போ நமக்கு டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். எப்ப டிஎன்ஏ இடையிலிருந்து எம்ஆர்என்ஏ உருவாகும் போது அதுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன், படி எடுத்தல்னு ஒன்று படிக்கிறீங்க இல்லையா? அப்ப அது ரீட் அவுட் பண்ணும் போது எப்படி ரீட் அவுட் பண்ணும் அப்படின்னா, மூணா தான் ரீட் அவுட். புரியுதுங்களா? அதான் ட்ரிப்ளெட்னு சொல்றோம். இப்ப யோசித்து பாரு, இப்ப எனக்கு என்ன ஆச்சு? இதான் டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ். இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இது போச்சு, மேல இருக்கிறது கட்டாச்சுன்னா அதுவும் போச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப அது படிக்கக்கூடிய வரிசை மாறுமா இல்லையா? அப்ப டிஏ சிக்கு பதிலா டிஏ ஜின்னு தானே படிக்கும். அப்ப அது வேற ஒரு அமினோ அமிலத்துல குறிப்பிடும். சோ அப்ப டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ்ல ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஏற்பட்டா அது அதோடைய ஜீனோடைப்லயும் வெளிப்படும், பீனோடைப்லயும் வெளிப்படும். அதோடைய புறத்தோற்றத்திலையும் மாற்றங்கள் ஏற்படுத்தும், ஜீனாக்க விகிதத்திலையும் ஜீனாக்க அமைப்பிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன். புரியுதா? இதான் மியூட்டேஷன். என்ன அர்த்தம்? டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸ்ல ஏதாவது மாறுபாடுகள் நடந்தா, யூசுவலா ஹியூமனோட டிஎன்ஏ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். சரியா? அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டா அது என்ன பண்ணும்? அவனுடைய பீனோடைப்பை மாத்தும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோ. இப்ப நான் இதுக்கு வந்து இந்த முடியோடைய கலருக்கு ஒரு ஜீன்னு நான் வச்சுக்கிறேன், ஒரு ஜீன். அதுக்கான சீக்வன்ஸ் ஏதாவது மாறிச்சுன்னா, யூசுவலா எல்லாருக்கும் பிளாக்கா இருக்கும், அவனுக்கு மட்டும் ஒயிட்டா இருக்கும், அல்லது வேற கலர்ல வரலாம். புரியுதா இல்லையா? அப்ப அதோடைய புறத்தோட்டத்தை மாத்தும். அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன். சரியா? In addition to recombination, mutation is another phenomenon that leads to variation in DNA. நம்ம ஏற்கனவே வேரியேஷன்னா மாறுபாடுகள்னு படிக்கிறோம். ஜெனடிக்ஸ்ல வேரியேஷன்னா என்னன்னு சொன்னேன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல கிராசிங் ஓவர்னு ஒன்று நடக்கும், மறுசேர்க்கைன்னு ஒன்று நடக்கும். மறுசேர்க்கை நடக்கும்போது என்ன ஆகும்? அந்த உயிரினத்துல என்ன ஆகும்? ஒரு புதிய ஏதாவது ஒரு வேரியேஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேரியேஷன் வர்றதுக்கு காரணம் ஒன்று ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷனால ஒரு உயிரினங்கள்ல வேறுபாடுகள் தோன்றும். இது தவிர மியூட்டேஷனாலும் உயிரினங்கள்ல வேறுபாடுகள் தோன்றும்னு சொல்றாங்க. அதான் ஜஸ்ட் நீங்க ரீகாம்பினேஷன் மறுசேர்க்கை நடக்கிறதால மட்டும் வேரியேஷன் வரும் அப்படின்றது கிடையாது. மியூட்டேஷன் நடந்தாலும் அங்க என்ன ஆகும்? மியூட்டேஷன் நடந்தாலும் அந்த ஆர்கனிசத்துல பீனோடைப் மாறப்போகுது. அத வேரியேஷன் தான் நம்ம சொல்லலாம். ஓகே, இது ரெண்டுமே. அப்ப வேரியேஷன் அக்கர் நாட் ஒன்லி ரீகாம்பினேஷன், மியூட்டேஷன் ஆல்சோ அப்படின்றது ஞாபகம் வச்சு. சரிங்களா? Right. As you will learn in chapter 5, one DNA helix runs continuously from one end to the another end in each chromatid in a highly supercoiled form. இப்போ நீங்க அடுத்தது 5th chapter ஒன்று படிப்பீங்க. 5th chapterனா molecular basis of inheritance ஒன்று படிப்பீங்க. அதுல என்ன எப்படி படிப்பீங்க அப்படின்னா சொல்லிடுறேன். இது குரோமோசோம், கரெக்டா? இது என்னது? குரோமோசோம். குரோமோசோம்குள்ள என்ன இருக்கும்? குரோமோசோம்குள்ள குரோமேட்டிட் இருக்குமா, குரோமேட்டின் இருக்குமா? குரோமேட்டின் உள்ள இருக்குமா? குரோமேட்டின் கண்டென்ஸ் ஆகி தான் ஏன் குரோமோசோமே மாறுது. அதுக்குள்ள எங்கேயா குரோமேட்டின் சொல்லணும்? கரெக்ட் தானே? குரோமேட்டின் இழைகள் இன்டர்ஃபேஸ்ல குரோமேட்டினா இருக்கிறது தான் கண்டென்சேஷன் நடந்து குரோமோசோமா மாறுது. அதுக்குள்ள போய் குரோமேட்டின் இழை சொல்லக்கூடாது. உள்ள என்ன இருக்கும்? ஜீன் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். ஓகே. அப்ப இந்த சப்போஸ் இதை மட்டும் நீங்க எடுத்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சூப்பர் காயில் ஃபார்ம்ல வந்து என்னது இப்படிதான் வரும் டிஎன்ஏ. புரியுதா? இந்த மாதிரி ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப நீங்க ஒரு குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ எப்படி இருக்கும்? சூப்பர் காயில் ஃபார்ம்ல இருக்கும். இந்த சூப்பர் காயில்ல என்னென்ன இருக்கும்? இந்த காயில்ல என்னென்ன இருக்கும்? புரோட்டீனும் இருக்கும், டிஎன்ஏவும் இருக்கும். படிச்சிருக்குமா? ஹிஸ்டோன் புரோட்டீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூக்ளியோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கீங்களா? நியூக்ளியோசோம்னா என்ன? 1 2 3 4
5 6 7 8 என்னது ஹிஸ்டோன் ஆக்டோமர். என்னென்னலாம் இருக்குது ஹிஸ்டோன்கள்? H1 H2A H2B H3 H4 H5 H4 வரைக்கும் இருக்குது. இதான ஹிஸ்டோன்கள். அப்ப நீங்க பார்க்கக்கூடிய டிஎன்ஏ அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜா பாசிட்டிவ் சார்ஜா? டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டீன் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நியூக்ளியோசோம் அப்படின்றது என்னன்னா 8 ஹிஸ்டோன்கள். H1 தவிர மற்றது எல்லாம் 2 மேபி இருக்கும். பிளஸ் ஒரு யார் இருப்பா, லிங்கர்னு ஒன்று இருப்பார், அவர் தான் H1 ஹிஸ்டோன் சொல்லுவோம். இவர் யாரு? H1. இவங்களாம் H2A H2B H3 H4 இப்படி இருப்பாங்க. இதுக்கு மேலதான் டிஎன்ஏ எப்படி இருக்கும்? சூப்பர் காயில் இப்படி இருக்கும். புரியுதா? அப்ப இது ஸ்ட்ரக்சர் பேரு நியூக்ளியோசோம். இந்த நியூக்ளியோசோம் எங்கடா இருக்கு? இங்க இருக்கு. இது எல்லாம் ஒரு நியூக்ளியோசோம். சாரி, இங்க போடக்கூடாது. இது எல்லாம் நியூக்ளியோசோம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் டொயின் பிரிய தான் நமக்கு டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரே காமிக்கும். புரியுதா? அப்ப அந்த ஒரு நியூக்ளியோசோம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அப்ப ஜஸ்ட் டிஎன்ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ மட்டும் கிடையாது, டிஎன்ஏவோட சேர்ந்து புரோட்டீன்களும் இருக்குது. ஸோ அதைத்தான் இங்க ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. In addition to அதாவது as you will learn chapter 5, one DNA helix runs continuously from one end to the other in each chromatid. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதையும் கவனி. இது ஒரு குரோமேட்டிட், இது அதோட இன்னொரு பக்கம். அப்ப இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த டிஎன்ஏ இது வரைக்கும் வரும். ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை வரைக்கும் தொடர்ச்சியாக டிஎன்ஏ உள்ள போகும்னு சொல்றாங்க. புரியுதா? அப்படிதான் சூப்பர் காயில்டு ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, சரி. சப்போஸ் அப்ப இன் ஈச் குரோமேட்டிட், அதாவது ஒவ்வொரு குரோமேட்டிட்லயும் இன் ஹைலி சூப்பர் காயில்டு ஃபார்ம்ல டிஎன்ஏ இருக்குது. therefore loss or gain of a segment of DNA result in alternation in chromosome. இப்போ யோசித்து பாரு, இந்த மாதிரி சூப்பர் காயில்டு ஃபார்ம்ல இருக்குது இல்ல, திடீர்னு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பேர் டெலீட் ஆகுது, அல்லது புதுசா ஒரு பேஸ் பேர் உள்ள இன்சர்ட் ஆகுதுன்னா அதோட பினோடைபிக் கேரக்டர் மாறுமா இல்லையா? குரோமோசோம்ல சேஞ்சஸ் ஏற்பட்டா அதோட புறத்தோட்டத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன். புரியுதா? சோ அப்ப குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ரிமூவ் ஆகுது அல்லது அடிஷன் ஆகுது, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? மியூட்டேஷன் சொல்றோம். புரியுதா இது? ரைட். அண்ட் டெலிஷன்னா என்ன? இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? டெலிஷன் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இப்படி இருக்கு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஏ பி சி டி இப்படி இருக்கு. சரியா? திடீர்னு உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த சி டெலீட் ஆகுது. அப்ப எப்படி இருக்க போகுது? ஏ பி டி, அவ்வளவுதான், சி போச்சு. இது ஒரு மியூட்டேஷனுக்கு அர்த்தம். புரியுதா? அந்த இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க? இன்சர்ஷன் ஆர் டூப்ளிகேஷன். இன்சர்ஷன்னா இப்ப ஏபிசிடின்னு இருக்கு, புதுசா உங்களுக்கு யோசித்து பாரு. ஏ பி சிக்கு பதிலா இந்த இடத்துல இசட் சி டி, அப்போ ஒன்னா இருக்கு. இசட்னு புதுசா ஒண்ணு வந்திருக்குது. அப்ப அதுலயும் சேஞ்சஸ் ஏற்படுமா? இதுக்கு பேர் இன்சர்ஷன் சொல்றோம், உட்செருகுதல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்னு டூப்ளிகேஷன்னா என்ன? இப்ப இந்த ஏபிசிடி இருக்குல்லடா ராஜா, இதுவே கவனி, ஏ பி ஏ பி சி டி, இது என்ன ஆகும்? டூப்ளிகேட் ஆகிறது அல்லது சிடி டூப்ளிகேட் ஆகிறது. இதுக்கு பேரு டூப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அப்ப உங்களுக்கு மியூட்டேஷன் அப்படின்றது டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல அல்லது குரோமோசோம்ல ஒரு பார்ட் நீக்கப்படுதல் அல்லது புதுசா சேர்க்கறது அல்லது டபுளா மாறுறது, இது எல்லாமே டிஎன்ஏவில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுதான் மியூட்டேஷனுக்கு காரணம்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா இது? ரைட். அடுத்தது, since genes are known to be located on chromosome, அப்ப நமக்கு தெரியும் ஜீன்கள் எங்க சார் இருக்குது? டிஎன்ஏவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில லோகஸ்ன்னு சொல்லுவோம், லோக்கை அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல தான் யார் இருக்கா? ஜீன்கள் இருக்கு. ஆல்ட்ரேஷன் இன் குரோமோசோம் ரிசல்ட் இன் அப்நார்மலிட்டிஸ் ஆர் அபரேஷன். சப்போஸ் இந்த இடத்துல இந்த ஜீன் இருக்கு, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கே என்ற ஒரு ஜீன் இருக்கு. இப்போ என்னாச்சு? திடீர்னு இது டெலிட் ஆயிடுச்சு, இந்த ஜீன் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் டெலிட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? அப்நார்மாலிட்டிஸ் ஏற்படுமா இல்லையா? மாற்றங்கள் ஏற்படுமா இல்லையா? அதான் சொல்றாங்க
அபரேஷன் ஏற்படலாம் அல்லது அப்நார்மாலிட்டிஸ் ஏற்படலாம், பிறழ்வுகள் ஏற்படலாம். எப்ப ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து ரிமூவ் ஆச்சுனாலோ அல்லது அடிஷன் ஆச்சுனாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம்னு சொல்றாங்க. குரோமோசோமல் அபரேஷன் ஆர் காமன்லி அப்சர்வ்ட் இன் கேன்சர் செல். குரோமோசோமல் அபரேஷன் எங்க சார் பொதுவா நீங்க பார்க்கலாம்னா கேன்சர் செல்ல பார்க்கலாம். அங்க வந்து கரெக்டான சீக்வன்ஸ்ல ஜீன்கள்லாம் கரெக்டா இருந்துன்னா அங்க உனக்கு என்ன நடக்காது, கேன்சர் அப்படின்றது ஃபார்ம் ஆகாது. இப்ப நார்மலா நம்ம செல்லு கேன்சர் மாதிரி டிவைட் ஆகுதா? இல்லையே. அப்ப கேன்சர் எப்போ வருது? மியூட்டேஷன் ஏற்படுறதுனால வருது. பர்டிகுலர் டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டாதான் அங்க என்ன ஆகும், ப்ரோலிபரேஷன் வேகமா நடக்க ஆரம்பிக்கும். சரியா? அப்ப அது எதனால ஏற்படுகிறதுனா அந்த அபரேஷனால ஏற்படுகிறது, பிறழ்வுகளால ஏற்படுகிறது ஞாபகம். In addition to the above, mutation also arise due to change in a single base pair of DNA. சார் வேற எப்படி சார் மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பேஸ் பேர் ரிமூவ் ஆகிறதால, நீக்கப்படுறதால நடக்கக்கூடிய நிகழ்வும் உண்டு. அதான் நான் இங்க சொல்றேன். கரெக்டா? இப்ப நமக்கு தெரியும் இது டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏல இருந்து என்ன நடக்கணும், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது என்ன நடக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ படி எடுக்கணும். கரெக்ட் தானே? அப்ப எம்ஆர்என்ஏ உங்களுக்கு என்ன ஆகணும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டாண்ட் இருக்குது. என்னென்ன ஸ்டாண்ட் இருக்கு? டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, கோடிங் ஸ்டாண்ட். 2 ஸ்டாண்ட். எந்த ஸ்டாண்ட்ல இருந்து எம்ஆர்என்ஏ படி எடுக்கும்? என்னமா, குறியீட்டு இழையா அல்லது வார்ப்பு இழையா? அப்படியே அமைதியாயிடுறீங்க. என்னமா? சரி, ஓகே. அப்ப நமக்கு இந்த 2 ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு என்ன ஆக போகுது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்டாண்ட் நான் போடுறேன். எது இதுல டெம்ப்ளேட் ஸ்டாண்டு? நான் சொல்லும் போது சொல்லு. 3' 5' மேல போட்டேன், கீழே 5' 3' போட்டேன். 3' to 5' என்ன ஸ்டாண்டு? டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. 3' to 5' எப்பவுமே 3' to 5' டெம்ப்ளேட். என்ன செக் பண்ணிப்பார், 3' to 5' டெம்ப்ளேட் ஸ்டாண்டா இருக்கும், 5' to 3'. அப்ப இதுக்கு ஆப்போசிட் தான் நீங்க எம்ஆர்என்ஏ உடைய வரிசையை நீங்க எழுதணும். புரியுதுங்களா? அப்ப சப்போஸ் இப்ப நான் ஒரு சீக்வன்ஸ் போறேன், இதெல்லாம் விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் சிம்பிளா போடுறேன். நான் இந்த ஸ்டாண்ட்ல இருந்து இது டிஎன்ஏ ராஜா, எனக்கு இதுல இருந்து ஆர்என்ஏ உருவாகணும்னா என்ன மாதிரியான சீக்வன்ஸ் வரணும்? அதோட காம்ப்ளிமெண்டரி என்னவா இருக்கும்? அடினைனுக்கு எதிரில் யுராசில், தைமினுக்கு எதிரில் அடினைன், குவானைனுக்கு எதிரில். புரியுதா உனக்கு? புரியுதா இல்லை? என்ன ஜாயில கண்டுபிடிச்சிட்டியா? எது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், எது கோடிங் ஸ்டாண்ட்? பார்த்து சொல்லு. பாருடா, கரெக்டா தப்பா? அப்ப உங்களுக்கு இங்க நடக்குது. இப்ப யோசித்து பாரு. ஜஸ்ட் நான் சிம்பிளா சொல்றேன். எனக்கு என்ன ஆச்சு? இது பிரச்சனை. எனக்கு என்ன ஆச்சு? அது பிரச்சனை. அப்ப இந்த சி போயிடுச்சு அப்படின்னா இங்க டிஏ ஜி தானே வருது. அப்ப உங்களுக்கு சி இருந்தா குவானைன் வந்திருக்கணும். சப்போஸ் இங்க ஜி வந்தா இங்க என்ன வந்துடும்? சி வந்துடும். புரியுதா? அப்ப இது குறுக்கக்கூடிய அமினோ அமிலத்துக்கான சீக்வன்ஸ் மாறுமா மாறாதா? இன்ஃபர்மேஷன் மாறுமா மாறாதா? சார் அதுக்கு பேர் தான் சார் பாயிண்ட் மியூட்டேஷன். சிங்கிள் ஜீன்ல ஒரே ஒரு ஜீன்ல மாறுபாடு ஏற்பட்டா கூட அந்த ஆர்கானிசத்துடைய பினோடைபிக் கேரக்டரை மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துக்கிறது வந்து சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியாவில் நார்மலான ஜீன் இருந்தா, சரி, நார்மலா எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நார்மல் ஹியூமனுக்கு இருந்தா அந்த ஆர்பிசியோடைய ஷேப்பு பைகான்கேவ் ஷேப் இருக்கும், இருபுற குழி வடிவத்தில் இருக்கும். ஒரு ஜீன் டெஃபெக்ட் ஆகும்போது அதோடைய ஃபீனோடைப், அந்த ஆர்பிசியோடைய ஃபீனோடைப் பைகான்கேவ் ஷேப்ல இருந்து சிக்கிள் செல்லா மாறிடும். இதுதான் சிம்பிள். சரியா? அப்ப நமக்கு இந்த இடத்துல சிங்கிள் ஜீன் ஒரே ஒரு புள்ளியில அல்லது ஒரு பாயிண்ட்ல மியூட்டேஷன் ஏற்படுறதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது? சிக்கிள் செல் அனிமியா. இன்னும் புரியலன்னா ஒரே நிமிஷம் இருங்கோ, இங்க பாரு எப்படி நடக்குதுன்றத நமக்கு ஆல்ரெடி இதுல கொடுத்துருப்பாங்க. இதே பாருங்க. இப்ப வந்து பொறுமையா ஓப்பன் ஆக. யூசுவலா இங்க பாருங்க, இது வந்து ஆர்பிசியோடைய நார்மலான ஷேப். ஆர்பிசியோடைய நார்மலான ஷேப் பைகான்கேவ் ஷேப்னு சொல்லுவோம், இருபுற குழி வடிவம். இது சிக்கிள் செல்லா மாறிச்சுன்னா இந்த மாதிரி மாறும்.
ரைட்டா? அப்ப இதோட phenotypeல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் சிங்கிள் ஜீன் அல்லது ஒரு பேஸ் பேர்ல மாற்றம் ஏற்பட போகுது. இங்க பாருங்க, இங்க கவனி. நான் போட்ட விஷயங்கள் எல்லாமே இது வந்து ஹீமோகுளோபினுடைய பீட்டா செயின். சரிங்களா? இதுல GAG CTC இதெல்லாம் என்னது? சீக்வன்ஸ். சீக்வன்ஸ். அப்ப GAG ன்னு இருந்தா அடுத்த காம்ப்ளிமெண்ட் ஸ்டாண்ட் எப்படி வரும்? ஜீனா இங்க பாருயா, குவானைன் அடினைன் குவானைன் இப்படி இருக்கு டிஎன்ஏ உடைய ஒரு ஸ்டாண்ட்ல. அதுக்கு அடுத்த ஸ்டாண்ட் என்னது? குவானைன்னா சைட்டோசின் வரும், அடினைன்னா குவானைன்னா. புரியுதா உனக்கு? புரியுதா? அப்ப இந்த இது டிஎன்ஏ. அப்ப நான் இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இது டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏல இருந்து என்ன நடக்கணும்? எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணும். புரியும் நினைக்கிறேன். டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்ப அப்ப இங்க யோசித்து பாரு, இதுக்கு ஆப்போசிட் நீங்க அப்படியே போட வேண்டியதுதான். இதுக்கு ஆப்போசிட் என்ன வரப்போகுது? சைட்டோசின்னா குவானைன், தைமின்னா அடினைன், சைட்டோசின்னா ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்ப நீங்க இதுக்கு போடு GAG. சார் இங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இது எந்த அமினோ அமிலத்தை குறியீட்டா வழங்கும்? இட் மீன்ஸ் எம்ஆர்என்ஏல இருந்து என்ன நடக்கும்? அடுத்தது எம்ஆர்என்ஏ வந்த பிறகு டிரான்ஸ்லேஷன் நடக்கும். தட் இஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அதான் இங்க. அப்ப உங்களுக்கு எந்த அமினோ அமிலத்தை இது உற்பத்தி செய்யுது? இந்த சீக்வன்ஸ் இருந்தா குளுட்டமைன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட உற்பத்தி செய்யுது. சார் குளுட்டமின் நார்மலா உற்பத்தி ஆகனா ஆர்பிசியோட ஷேப்பு பைகான்கேவ் ஷேப் இருக்கும். சரியா? இங்க பாயிண்ட் மியூட்டேஷன் ஒரு ஜீன் அப்படின்றது எங்க அப்படின்னா இங்க யோசித்து பாரு. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? GTG. இங்க யோசித்து பாரு, ஏக்கு பதில் அங்க என்ன வந்துச்சு? தைமின் வந்துச்சு. அப்ப GTGக்கு ஆப்போசிட் என்ன வரும்? குவானைன்னா சைட்டோசின், தைமின்னா அடினைன், குவானைன்னா சைட்டோசின். இப்போ யோசித்து பாரு, இதுல இருந்து எம்ஆர்என்ஏ போடு. சைட்டோசினுக்கு குவானைன், அடினைனுக்கு யுராசில், சைட்டோசினுக்கு. புரியுதா? புரியும் நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு என்ன நடந்துச்சு? GAGன்னு இருந்தா CTCயா மாறி இருக்கும், CTCயா இருந்தா எம்ஆர்என்ஏல GAGயா வந்திருக்கும். GAGன்னு வந்தா எனக்கு குளுட்டமினை உற்பத்தி செஞ்சிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன், இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு வந்து குளுட்டமின் எனக்கு உற்பத்தி ஆயிருக்கும். பட் இந்த கேஸ் இங்க உங்களுக்கு என்ன மாறிச்சு? GAGக்கு பதிலா GUGன்னு அது ரீட் பண்ணும்போது மேல மாறந்தால வேலைன் என்ற அமினோ அமிலம் 6th பொசிஷன்ல வந்துருச்சு. இதனால உங்களுக்கு ஆர்பிசியோட ஷேப்பு சிக்கில் செல்லா மாறிச்சு. எப்ப யோசித்து பாரு, ஜஸ்ட் ஒரே ஒரு பேஸ் பேர்ல பிரச்சனை வர்றதால அதோடைய ஃபீனோடைப்பை மாத்துது. அதனால இதுக்கு பேரு ஒரே ஒரு பாயிண்ட் நடக்கிறதால பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்றோம். புரிஞ்சுச்சா? இதைத்தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க பாரு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ உங்களுக்கு வந்து அப்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் மியூட்டேஷன் இஸ் சிக்கில் செல் அனிமியா. ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்துக்கு இதான் எக்ஸாம்பிள். டெலிஷன் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் பேஸ் பேர்ஸ் ஆஃப் DNA காசஸ் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். See chapter 5 ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா என்ன நம்ம பின்னாடி படிப்போம். அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இது ஜஸ்ட் சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். இது எப்படி இருக்கு? ராம் ஆஸ் ரெட் கேப். ஏன் 3 போட்டேன்? ஏன்னா அந்த கோடான்றது ட்ரிப்ளெட் ஃபார்ம் தான். இப்போ நீங்க இது என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, இப்படி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? என்னடா இந்த எக்ஸாம்பிள் போறலாம் இருக்காது, இதுதான். ரைட்டா? இப்ப எனக்கு இப்படி இருக்கும்போது ஒரு மீனிங் வருது. எஸ், இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மீனிங் வருது. நான் என்ன பண்றேன்? இப்ப திடீர்னு என்ன ஆச்சு? H டெலிட் ஆயிட்டு. H மீன்ஸ் ஏதோ ஒரு ஒரே ஒரு பேஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு. அடுத்தது எப்படி ரீட் பண்ணும்? எம்ஆர்என்ஏக்கு அதெல்லாம் தெரியாது. டிஎன்ஏல இருந்து ட்ரிப்ளெட் ஃபார்ம்ல தான் அது ரீட் பண்ணி வர முடியும். அப்ப இது அப்படியே வருமா? ராம் அப்படியே இருக்குமா? ஆனா இங்க ரீட் பண்ணும்போது இதான் போச்சே, ASR அப்படின்னு வரும். இங்க EDC, இங்க இது படி. ஏதாவது மீனிங் வருது? மீனிங் வருதா? அதே மாதிரிதான் உங்களுக்கு கரெக்டான ஃபங்க்ஷன் நடக்காது.
கரெக்டான phenotype வெளிப்படாது. ரைட், அடுத்தது ஏவும் போச்சு. ஏவும் போச்சு. அப்ப என்ன நடக்க போகுது? ராம் SRE DCA ஏதோ மீனிங் வருதா? போச்சு. அடுத்தது எஸ்ஸும் போச்சு. புரியுதா? ராம் ரெட் கேப். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ட்ரிப்ளெட்டா தான் ரீட் பண்ணும். இப்ப பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் ஏதாவது ஒன்னு டெலீட் ஆகிறதால அது படிக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸே மாறும். புரியுதா? நமக்கே இந்த மீனிங்கே புரியல, சும்மா சொல்றேன். மீனிங்கே புரியாததுன்னா மாறிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். அப்ப நீங்க இதுல கூட போட்டு பாத்துக்கோ. அப்ப ஏயுஜி ஃபர்ஸ்ட் படிக்கும், அடுத்தது சியூஜி, அடுத்தது ஏடிஜின்னு இருக்கு. அடுத்தது என்ன ஆகுது? உங்களுக்கு டெலீட் ஆகுது அப்படின்னா ஏயுஜி அப்படியே தான் இருக்கும், யூஜிஏன்னு வரும், டிஜி. அப்ப யூஜிஏக்கு வேற அமினோ அமிலம் வந்துடும். புரியுதா? அங்க டிஜி சும்மா அது ஒரு அமினோ அமிலத்தை உற்பத்தி செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டா அந்த மியூட்டேஷனுக்கு பேரு பிரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? So however there are many chemical the mechanism of mutation is beyond the scope of this discussion. Sir, mutation உடைய இது வந்து இத நம்ம டிஸ்கஷன் கூட வேற மாதிரி கூட நடக்கலாம், பிரச்சனை கிடையாது, தாண்டி போகலாம்னு சொல்றாங்க. however இத பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்ப தெரிஞ்சுக்கலாம். however there are many chemical and physical factors that induce mutation. அதாவது நிறைய வேதிப்பொருட்கள் மற்றும் இயற்பிய காரணிகள் கூட மியூட்டேஷனை ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம எக்ஸ்ரே எடுக்க போறோம். எக்ஸ்ரே எடுக்கும்போது நீங்க எல்லா ஜுவல்ஸோட போயிட்டு உள்ள உட்கார சொல்றாங்களா? எல்லாத்தையும் கழட்டிடுவான். கழட்டு சொல்றானா இல்லையா? கையில சின்னதா நான் ரிங்கு என் ஒய்ஃப் போட்டது, யாருன்னா போட்டிருக்கட்டும், எடுத்து வச்சுட்டு வான்னு தான் சொல்லுவான். ஏன் போட்டு போய் எடுக்க வேண்டியது தானே? ரேடியேஷன். அதே மாதிரி எல்லாருமா உள்ள போறோம். யாருன்னா ஒரு எக்ஸ்ரே எடுக்க போனா, சார் இன்னும் நாங்க அதெல்லாம் பார்க்கல சார், வருங்காலத்துல பார்ப்பீங்க விடுங்க. எல்லாருமா உள்ள போறோம். யார் பேஷண்ட்டோ அவங்கள மட்டும் தான் உள்ள உட்காருவான். டெக்னீஷியன் உள்ள இருப்பானா? டெக்னீஷியன் கூட இருக்க மாட்டான். வெளியில இருந்து அவன் செட் பண்ணி விட்டு வெளியில இருந்து வந்து தான் ஒரு போட்டோ எடுப்பான். என்னது காரணம்? அது ஒரு பிசிக்கல் ஃபேக்டர். புரியுதா? அது வந்து மியூட்டேஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிசிக்கல் ஃபேக்டர். எக்ஸ்ரே, காமா ரேஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்மா. அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்ம உடம்புல படுதுன்னா என்ன ஆகும்? மியூட்டேஷன் ஏற்பட்டுரும். சிம்பிள். சரியா? அப்ப அது என்னது? ஒரு பிசிக்கல் ஃபேக்டர். அப்ப இங்க யோசித்து பாரு, எந்த ஃபேக்டரால, எந்த காரணியால மியூட்டேஷன் ஏற்படுகிறது? இட் மே பி பிசிக்கலா இருக்கலாம் ஆர் கெமிக்கலா இருக்கலாம். இயற்பிய காரணியா இருக்கலாம், வேதி காரணி. இயற்பிய காரணிக்கு எக்ஸாம்பிள் யூவி ஃபேக்டர், யூவி ரேடியேஷன், அல்ட்ரா வயலட். சரிங்களா? அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் கெமிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் கால்சிசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. கால்சிசின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியா? இங்க உங்களுக்கு மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது இல்ல? செல் டிவிஷன் நடக்கும் போது அனாஃபேஸ்ல பிரியுது இல்லைங்களா? மெட்டாஃபேஸ்ல மீடியனுக்கு வருது, அப்புறம் பிரியுது இல்லையா? நீங்க அந்த கால்சிசின் கெமிக்கலை போடும் போது அதை இன்ஹிபிட் பண்ணிடும், அது பிரியாது. புரியுதா? அதுக்கு பேரு மைட்டாட்டிக் இன்ஹிபிட்டர். அது மாதிரி சொல்லலாம். இன்ஹிபிட்டர்னா தடுப்பான்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்க எந்த பர்டிகுலர் கெமிக்கல் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த கெமிக்கலால மியூட்டேஷன் ஏற்பட்டா அது கெமிக்கல் ஃபேக்டர். புரியுதா? எந்த வேதி காரணிகள் மியூட்டேஷனை ஏற்படுத்துகிறதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? மியூட்டாஜன் சொல்லலாம். மியூட்டேஷன் ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு மியூட்டாஜன். அந்த மியூட்டாஜன் மேபி பிசிக்கல் ஃபேக்டராகவும் இருக்கலாம், கெமிக்கல் ஃபேக்டராகவும் இருக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க. however there are many chemical and physical factors that induce mutation. These are referred to as mutagens. எந்த பொருட்கள் உங்களுக்கு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அதுக்கு பேர் திடீர் மாற்ற தூண்டிகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மியூட்டாஜன் ப்ராசஸ் வந்து மியூட்டேஷன் யார் ஏற்படுத்துறாங்க? மியூட்டாஜன். அந்த மியூட்டாஜன் மேபி யூவியா இருக்கலாம், அது பிசிக்கல் ஃபேக்டர்ல வந்துடும். can cause mutation in organism, it is a mutagen. அப்ப யூவி ரேஸ்ன்றது எதுக்கான எக்ஸாம்பிள்? மியூட்டாஜன், திடீர் மாற்றத்தை தூண்டக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இது ஜஸ்ட் பாரு. சரி, நான் இந்த ஒரு கால்சிசின் சொன்னல, கால்சிக்கும் ஆத்மனாலே அப்படின்ற ஒரு பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் அது. அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது இல்லையா, அந்த ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, ஸ்பிண்டில் இழைகள் இருந்தா தான்
என்ன ஆகும், சென்டருக்கு மீடியனுக்கு போகும், பிரியும், அந்த ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை தடுத்துரும். சரியா? அது அப்ப இது வந்து ஒரு மியூட்டாஜன் கெமிக்கல் ஃபேக்டருக்கு எக்ஸாம்பிளா சொல்லுங்க. சரியா? ரைட், பார்த்துக்கோ.